தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிசிஎஸ் நாஷிக் இதை பத்தின அப்டேட்ஸ் தான் முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த கான்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடுறேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது ஒன்றொன்றுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறோன்னு தெரிஞ்சும் சில பேர் இந்த மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரி சில வேலைகளை பார்த்து விடுறது, ஏதோ யாரோ ஒருத்தவங்க பண்ணுற தப்பால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை இப்படி தான் சொல்லி கலப்பி விடுறது. தெரிந்துக்கிடா கொஞ்சமாச்சும். எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்பாங்க. நான் பல முறை சொல்கிறது, புடியிலே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நான் எதுக்கு இந்த பிடிக்கலன்ற வார்த்தை சொன்னேன்னா, உங்களுக்கு ஒரு மார்க்கம் மேலே மட்டும் அதீத பற்று இருக்குன்னா அது உங்களோட வச்சுங்க, இன்னொருத்தவனை கொண்டு வராது. இஸ்லாம் சார்ந்தோம், ஹிந்துவிசம் சார்ந்தோம், கிறிஸ்டியானிட்டி சார்ந்தோம் எங்களுக்கு ஒரே பார்வை தான். எல்லாமே மார்க்கம், அவ்வளோதான். மனுஷரான மார்க்கம் கிடையாது. அதுக்கப்புறம் எவனை தூக்கி வச்சு கொண்டாடலாம் முடியாது. இந்த வித்தியாசம் புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, சில மதவெறி பூச்ச கும்பல் இருக்கானுங்களே, எப்படா ஒருத்தவங்க சிக்குவாங்க, அவங்கள ஃபுல்லாக ரேசிசம் பண்ணலாம், ஒட்டு மொத்தமாக இப்படி தானே ப்ரொஜெக்ட் பண்ணான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. பொதுவாக கான்டென்ட் ஆரம்பித்தா நம்ம உள்ளே போய்டுவோம் ஸ்ட்ரைட்டாக. ஆனால் இந்த கான்டென்ட்டை தொடும்போது மட்டும் அவ்வளோ பேரும் என்ன ப்ரோ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது தானே, என்ன பயமா, ஏன்னா இஸ்லாமியர்கள் பண்ணுறோம் பயமா கேட்குறானுங்க. யாருக்கிடா பயம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன ப்ராப்ளமோ அதை மட்டும்தான் பார்க்குறோம். அதை விட்டுட்டு உங்களை மாதிரி இந்த ஒரு ஆள் பண்ணால் அந்த மதத்தினர் எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு கேவலமான மைண்ட்ஸில் நாங்களே யோசிக்க ஆரம்பித்தா ஒட்டுமொத்த நாடு சுடுகாடம் மட்டும்தான் இருக்கும். ரஜா, இந்தியான்றது இந்துக்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லா மார்க்கத்தவர்களுக்கும் சொந்தம் தான். இது எப்போ நீ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ தான் நீ கொஞ்சமாச்சு மேலே வர முடியும். இல்லைனா கட்சியாக உட்காந்து கமெண்ட்டில் வண்டியாக போட்டுட்டு இருக்க வேண்டியது தான். அதே போல் ஒரு நியூஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா அது சார்ந்து முதற்கட்ட தகவல்களாக வெளியே வரும்ல, அதை எடுத்து தான் உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிவிடுவோம். அதில் தெளிவாக சொல்லிவிடுவோம், எங்கே இது கன்க்ளூஷன் கிடையாது, வெயிட் பண்ணுங்கள், ஃபாலோ அப் நிறைய இருக்கும், அடுத்தடுத்த தகவல்கள் முரணாக கூட மாறலாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். எல்லா செய்தியும் அப்படி தான் எல்லா சேனலும் ஃபாலோ அப் கொடுப்பாங்க. ஆனால் இங்கேருந்து கிளம்பி வந்தானே தெரில சில பேர், இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் மாற்றி தப்பாக சொல்லிட்டு அதெல்லாம் தப்பு, எது நீ ஒழுங்காக ரிசர்ச் பண்ணல அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நாங்கள் பண்ணுற 10,000 வீடியோ 11,000 வீடியோவோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த 13 வருஷத்தில். இங்கே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறது, இப்படி தான் பண்ணணுன்ட்டு. அது உங்கள் வேலை இல்லைல்ல, நீங்கள் விட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா இந்த செய்தி சார்ந்து முதல்ல சொல்லிட்டோம். இப்போ வரைக்கும் வந்திருக்க தகவல்கள் இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக பல விஷயங்கள் வெளியே வரும். சம்மந்தப்பட்டவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் த்ரூவில் போவோம். ஏதோ இருந்தாலும் கோர்ட்டு சொல்கிறதான்னு தெளிவாக சொல்லிட்டோம். அதை தாண்டியும் சில பேர் புஷ் பண்ணுறாங்க, ப்ரோ இஸ்லாமியெலாம் இப்படி தான், அது நீ சொல்லு அப்படின்னு என்ன கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா டைம் வேஸ்ட்டு தான், வேறு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். அது போல் ஆட்கள் தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்கப்பா. உங்கள் மூலமாக நாங்கள் க்ரோ ஆகி அந்த பாவப்பட்ட பலன் எங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஏன்னா இப்போ நான் சொன்னாதான் நீங்கள் மார்க்கம் சார்ந்து இந்த கான்டென்ட் அப்ரோச் பண்ண மாட்டீங்க. ஓகே இப்படின்னு ஒரு நடந்திருக்கு, இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கிளியரன்ஸுக்கு நீங்கள் வருவீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு ஹிந்து மார்க்கத்தினர் ஒரு தவறை பண்ணிட்டார், ஒரு கொலை பண்ணிட்டார் அப்படின்னா ஒட்டுமொத்த ஹிந்துஸும் அப்படி தான் சொல்கிறது ஏரியா இருக்குனாக்கா? இல்லைல்ல, கேட்கலாம், நீ இந்து தானடா, நீ என்னடா பண்ண மார்க்கத்துக்காக அப்படின்னு. ராஜா ஒரு தனி சேனலே ரன் பண்ணிட்டு இருக்கோம், பக்தின்னு சொல்லிட்டு. அதில் ஹிந்து மார்க்கம் சார்ந்த மட்டும் கிடையாது, மற்ற மார்க்கம் சார்ந்து பல வீடியோஸை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட நாங்கள் மார்க்கத்தை நிறையவே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மதமாக பார்க்கல, மார்க்கமாக பார்க்குற வாழ்க்கை நெறிமுறையாக. ஆனால் இஸ்லாமியர்கள் பண்ண மட்டும் பாருங்களா, யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இப்படி தான்ன்றது. யோ அந்த இடத்துல இருந்து பாருங்க, அப்போ தான் அவங்க வழி உங்களுக்கு புரியும். ரொம்ப ஒர்ஸ்ட்டு. அது போல் ராஜாக்கள்லாம் தயவுசெய்து வெளியே போயிடுங்கப்பா. உங்களுக்காகவே நிறைய சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் மனசு நினைக்கிறதா பேசுகிறதுக்கு. அங்கே போய் பாரு, இங்கே உண்மை தெரிஞ்சதுக்கு மட்டும் வா. ஓகே, இந்த டிசிஎஸ் நாஷிக் இஷ்யூ இருக்குல்ல, 2022 வருஷம் போல் ஒரு நபர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர், இந்த நபர் ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிருக்காப்புல, திருமணம் பண்ணிக்கலன்னு ஆசை வார்த்தை கூறியிருக்காராம். அதுக்கப்புறம் திருமணம் நடக்கலை போல இருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே திருமணம் ஆகிட்டதை வேறு தகவல் இப்போ வந்திருக்கு. அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டு ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க. இப்போ 2022 போல் பழகிட்டு இருந்தோம், இது போல் அவன் என்னை ஃபேக் ப்ராமிஸ் பண்ணிட்டான் சார் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த நபர் சார்ந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு நபரை பற்றி விசாரிக்க போனால் இன்னும் வர சில பெண்கள், அங்கேயே ஒர்க் பண்ணுற சில பெண்கள் வராங்க, நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒட்டு மொத்தமாக 9 கம்ப்ளைண்ட்ஸ் 8 பெண்கள் கிட்ட இருந்து பதிவாகுது போலீஸ் ஸ்டேஷனில். இதில் என்ன தெரியுமா அவங்க முக்கியமாக சொன்ன விஷயம், பாலியல் ரீதியாக சில அத்துமீறல்கள் நடந்ததாக சொன்னாங்க ஒர்க் அட்மாஸ்பியரில்.
ஒர்க் அட்மாஸ்பியரை மையமாக வச்சு வெளியே கூட்டு போகிறத மற்ற விஷயங்கள் பண்ணுறதோ, ஆனால் எல்லாம் கனெக்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அட்மாஸ்பியர் தான். ஸோ இது போல் எங்களுக்கு சில இன்னல்கள் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. கூட ஒரு கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த மத மாற்றம் சார்ந்த சில விஷயங்கள் நடக்குது, கம்பல்சரியாக நீ மாறணுன்ற மாதிரிலாம் ப்ரெஷர் கிரியேட் பண்ணப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்ட 1-2 பேர் சார்ந்து கை காமிச்சாங்க அந்த கம்ப்ளைண்ட்டில். இதெல்லாம் நடந்ததாக சொல்லப்பட்டது பிப்ரவரி 2022 ஆரம்பித்து மார்ச் 2026 வரைக்கும். ஆக்சுவலாக இந்த வழக்கு சார்ந்து ஃபுல்லாக போலீஸார் இறங்கி விசாரிச்சாங்க. எந்த அளவுக்குன்னா அண்டர் கவர் ஆப்ரேஷன் வரைக்கும் போலீஸார் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் இருக்குன்ற அடிப்படையில் 7 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் இந்த வழக்கில் கைதாக இருக்க எண்ணிக்கை 7 பேர். இதில் பார்த்தீங்கன்னா டேனிஷ், தௌசிஃப், ரஸா, ஷாருக், ஷஃபி, அசீஃப் அண்ட் அஸ்வினி. மேலே ஃபுல்லாக இஸ்லாமியர்கள் பேராக பார்த்துட்டு ரைட் எதிர்பார்த்தேன் அவங்க தான் அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களே, வேணாம்பா கீழே பார்த்தீங்களா? ஸோ மார்க்கத்தவர்கள் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. இப்போ போதுமா அவங்களுக்கு? பாருங்கள், இது போல் கான்டென்ட் எடுக்கிறதா மட்டும் எவ்வளோ தூரம் பார்த்து ஒரு வார்த்தை பேச வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 7 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க. இதில் இந்த டேனிஷ்னு ஒரு பர்சன் பேர் இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த நபர் தான் இந்த கேஸோட ஆரம்ப புள்ளியாக கருதப்படுற நபர். இப்போ கிடைச்சிருக்க தகவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நபர் பேரில் தான் அந்த கம்ப்ளைண்ட் பதிவாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஓகே, 8வது ஒருத்தங்க மேலேயும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுச்சு, அவங்களுக்கு அதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க பேர் நிதா கான். இப்போ இந்தியா முழுக்க அந்த நிதா கான் சார்ந்து தான் பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தேசிய ஊடகங்கள் பெருசாக டிபேட்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்படுச்சுங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று. ஆக்சுவலாக இவங்க தான் ஃபுல்லாக இந்த வழக்கு சார்ந்த விசாரணை பண்ணி அந்த கைது பண்ணதெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. இவங்க இந்த நிதா இருக்காங்களே, இவங்களை எப்படியாச்சும் கஸ்டடியில் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்ஸ்காண்டிங்னு ஒரு செய்தி வெளியே பெருசாக ஓட ஆரம்பிச்சது. ஆனால் நிதா கானோட ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்டு பொண்ணு அப்ஸ்கான்லாம் ஆகலை, அவங்க இன்னும் மும்பையில் தான் இருக்காங்க, ஃபேமிலியோடு தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் கூட தான் இருக்காங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குழந்தைக்காக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா அந்த ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. ஸோ நிதா கான் ப்ரெக்னென்ட்டு. இப்போ கிடச்சிருக்க தகவல் இதுதான். அண்ட் இந்த ஒட்டுமொத்த விஷயமும் பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. எங்கள் வீட்டிலேருந்து யாருமே அது போல் பண்ணுறவங்களும் கிடையாது. இந்த மத மாற்றம் சார்ந்து துணை போகிறது அதெல்லாம் பண்ண மாட்டோங்க. ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு, இது ஃபுல்லாக சித்தரிக்கப்பட்ட வழக்குன்னு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நிதா கான் இவங்களை பற்றி விசாரிக்கும் போது டிசிஎஸ்ல இவங்க ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது 2021 டிசம்பர் 27 சொல்கிறாங்க. டிசிஎஸோட பிபிஓ யூனிட் இருக்குல்ல, அதில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வயசு ஒரு 25-26 அவ்வளோதான் இருக்கும். நாசிக்கில் இருக்க டிசிஎஸ் பிரான்ச் இருக்குல்ல, அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் அண்ட் இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இவங்க கடந்த ஜனவரி மாதம் போல தான் மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கடந்த ஜனவரி மாதம் மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சஸ்பென்ஷன் லெட்டர், வேறு யாரையும் இல்லை. இந்த கேஸில் குற்றம் சாட்டப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்களையெல்லாம் டிசிஎஸ் மேனேஜ்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதில் நிதா கானும் ஒருத்தவங்க. ஓகேவா, அவங்களுக்கு சென்ட் பண்ண அந்த சஸ்பென்ஷன் லெட்டரை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த சஸ்பென்ஷன் லெட்டரில் ஷேகர் கம்ப்ளே அப்படின்றவங்க தான் கையெழுத்து போட்டிருக்காப்புல. இந்த நாசிக், புனே, கோவா பிரான்ச்சோட ஹெச்ஆர் ஹெட்டுங்க. அந்த சஸ்பென்ஷன் லெட்டரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முக்கியமான விஷயம் மட்டும் உங்களுக்கு தொகுத்து சொல்கிறேன். டிசிஎஸ் நெட்வொர்க்கை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது இருக்குல்ல, இட் மீன்ஸ் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறது, இது டெம்பரவரியாக ரிவோக் பண்ணப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பெர்மனெண்ட்டாக வேலையை விட்டு தூக்கலை. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா விசாரணை முடிஞ்சாலும் தெரியாது உண்மைன்ட்டு, அதுக்குள்ளே எதுக்கு பல பேர் அவசரம் பண்ணோம். ஸோ டெம்பரவரியாக மட்டும் ரிவோக் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட ஏதாவது கம்பெனி அசட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரண்டர் பண்ணிவிடுங்க. இட் மீன்ஸ் கம்பெனி ஏதாவது அவங்களுக்கு சிஸ்டம் கொடுத்துருந்தாலோ வேறு எதனா பொருட்கள் கொடுத்துருந்தாலோ இதெல்லாம் நீங்கள் சரண்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்கள் ஆல்ரெடி எடுத்துருவோன்ற மாதிரி அந்த சஸ்பென்ஷன் லெட்டரில் சொல்லியிருக்காங்க. அண்டு நீங்கள் இந்த விவகாரத்தை பற்றி யாரு கூடயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, பேசாதீங்கன்றாங்க. இட் மீன்ஸ் எம்ப்ளாயிஸ் கிட்ட. ஏன்னா எம்ப்ளாயிஸ் வரைக்கும் மட்டும் தான் கம்பெனியோட அந்த அதிகார பவுண்டரி இருக்கும். அதனால் எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் இதை பற்றி பேசாதீங்க. மற்ற எம்ப்ளாயிஸ் கிட்ட அதை மீறி ஏதாவது நீங்கள் இதை பற்றி கன்வே பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்போன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயிஸ் சார்ந்து எப்போங்க ஆக்ஷன் எடுக்கலாம்? அந்த கம்பெனியில் அவங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க வரைக்கும். ஸோ புரியுதா அந்த சஸ்பென்ஷன் லெட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு? அந்த பொண்ணை ஒட்டுமொத்தமாக வேலையை விட்டெல்லாம் தூக்கலை, இன்னும் நீங்கள் இருக்கீங்க, பட் டெம்பரரி மட்டும் ரிவோக் பண்ணியிருக்கோம் நீங்கள் டிசிஎஸ் நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணுறதுலேருந்து. அதனால் நீங்கள் இது போலாம் பண்ணாதீங்களா, யார்கிட்ட பேசாமல் வரீங்களா போதுன்ற மாதிரி அந்த சஸ்பென்ஷன் லெட்டரில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நிதா இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாசிக்கில் இருக்க கோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. இது போல் எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணும்ன்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இவங்க சார்பில் பாபா சயீத் அப்படின்றவர் தான் இப்போ அப்பியர் ஆகிறாப்பில். அவர் தான் ஃபுல்லாக இவங்களுக்காக ஆன்டிசிபேட்டரி பெயில் சார்ந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பெயிலில் கீ ஃபேக்டர் என்ன நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கு, மெடிக்கல் கண்டிஷன்னு சொல்கிறாங்க. உடம்பு முடியலன்னு நினச்சிக்காதீங்க. அதான் அந்த ஃபேமிலி மெம்பர் சொன்னாங்கல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த எங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் இது போல் விவகாரங்கள், இது போல் உடம்பு ரொம்ப முடியல, சிவியராக இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு எதனா விஷயம் கோர்ட்டுக்கு போகுதுனாக்கா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பெயில் கிடச்சிடுன்ற மாதிரி தான் இப்போ பார்க்கப்பட்டுருக்கு. ஆனால் இது என்ஐஏ சார்னு பெரிய விவகாரமான போனால் தான் இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் அவ்வளோ பெருசாக போகலை இன்னும், அதனால் இதை யோசிக்கலான்னு சொல்கிறேன், அவ்வளோதான்.
பாபா சேது இப்போ என்ன சொல்கிறாப்புல, ஏங்க நிதா மேலே இது வரைக்கும் சீரியஸ் அலிகேஷன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாப்புல. ஓகே, அவங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், பேசியிருக்காங்க ஏதோ இதை பற்றி, வேறு எதுவுமே கிடையாது. அவங்க இது வரைக்கும் எந்த க்ரைமையும் பெர்ஃபார்ம் பண்ணலைன்ற விஷயத்த அவர் சொல்கிறார் ஊடகங்கள் மத்தியில். அவர் இப்போ சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் டிசிஎஸ் சிஇஓ கிருத்திவாசன், ஆக்சுவலாக இப்போ டிசிஎஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு செகண்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த வகையில் இவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நிதாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னதுனாலேயே அந்த பொண்ணு தப்பு செய்யலன்னு ஆகிடுமா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இதை கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்லைல்ல. அதுதான் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அது அவங்க பார்த்துக்கிட்டோம், கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம். நம்ம வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நிதா கான் ஹெச்ஆரோட ப்ளே பண்ண ஒரு செய்தி ஆரம்பத்தில் கசிஞ்சது பார்த்தீங்களா. இந்த முதல்ல இந்த செய்தி பிரேக் ஆகும்போது எல்லா தேசிய ஊடகங்களையும் அதுதான் செய்தியாக பிரசுரித்தாங்க. ஏன்னா ஹெச்ஆர் லெவலில் இருக்கிறவங்க, இட் மீன்ஸ் ரெக்ரூட் பண்ணுறவங்க, அவங்க நினச்சா அவங்களுக்கு தோது போடுறவங்க உள்ளே எடுக்கலாம். அவங்க யாரை எடுக்க வேணாம்னு நினைக்கிறாலும் வெளியே அமுச்சு விட்டுடலாம். அந்தளவுக்கு பவர்ஃபுல் போஸ்ட்டு ஹெச்ஆர் போஸ்ட்டு, அங்கேருந்து வேலைக்கு எடுக்கிறவங்க. அப்படி இவங்க போஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் இந்த விவகாரம் ரொம்ப பெருசாக போச்சு. ஓகே, மதம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க உட்காந்து ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணுறாங்க போல இருக்கேன் அப்படின்னு பல பேரும் டவுட் படவே தான் விஷயம் ரொம்ப பெருசாக போச்சு. ஆனால் இப்போ அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா டிசிஎஸ்ஸே மறுத்துருக்காங்க, அவங்க டெசிக்னேஷன் அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதே தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்லியிருக்காங்க, நிதாவோட ஃபேமிலி மெம்பர்ஸும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் மக்கள். கிருத்திவாசன் என்ன சொல்கிறாப்புல, எங்க இந்த விஷயத்தில் நாங்கள் ஒன்றுத்தை முதல்ல கிளியர் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா நிறைய தேசிய ஊடகங்களே ஃபுல்லாக ஹெச்ஆர்னு போட்டுட்ருக்காங்க, ஹெச்ஆர் ஊழியங்க இருந்தாங்கன்னு. அது கிடையாதுங்க, அது தவறான தகவலுங்க. ஆக்சுவலாக அவங்க ஹெச்ஆர் மேனேஜர் கிடையாது, ப்ராசஸ் அசோசியேட்னு சொல்கிறாங்க. முதல்ல டெலிகாலராக உள்ளே வந்ததான் ஒரு தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஒரு பொசிஷன் கிடச்சிதான் தெரியல, இல்லை ஆரம்பத்தில் இப்படி வந்தாலும் தெரியல, அதில் கிளாரிட்டி இல்லை. இப்போதைக்கு அவங்க ப்ராசஸ் அசோசியேட்னு சொல்கிறாங்க கிருத்திவாசன் அவர்கள். அண்ட் இவங்களுக்கு எந்த விதமான லீடர்ஷிப் ரோலுமே கிடையாது, ரெக்ரூட் பண்ணுற அதிகாரம் இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹெச்ஆர் லெவலில் மேனேஜராக இருக்காங்கன்னா அவங்களே நீங்கள் யோசிக்கலாம் ரெக்ரூட் பண்ண முடியும்னு. ஆனால் ப்ராசஸ் அசோசியேட்டு இவங்களுக்கு வேலை ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் சார்ந்து மட்டும்தான் இருக்கும். இவங்களால எப்படி ஒருத்தவங்க வேலைக்கு எடுக்க முடியும்? புரிஞ்சிச்சா? ஓகே, சில பேர் சொல்கிறாங்க இந்த நாஷிக் டிசிஎஸ் பிரான்ச் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக இழுத்து மூடிட்டோம் அப்படின்ட்டு. அது உண்மை கிடையாதுன்னு அவரே மறுக்கிறாரு. அது உண்மை கிடையாது, அந்த யூனிட் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது, நாங்கள் எதுக்கு இழுத்து மூட போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அடுத்து இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஓவர்சைட் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இதை ஃபுல்லாக சேர் பண்ணுறது கெக்கி மிஸ்ட்ரி அப்படின்றத சேர் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் அந்த கமிட்டியை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டராங்க. இந்த கமிட்டியை பேஸ் பண்ணி இவங்க தான் இந்த ஒட்டுமொத்த நாஷிக் யூனிட் சார்ந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றா இப்போ இதை சொல்கிறாங்களே, இதை பற்றி ஃபுல்லாக விசாரித்து ரிவ்யூ ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அது சம்மந்தமான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுற இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக 2 விஷயங்கள். ஒன்று, இந்த பெண் ஊழியர்கள்கிட்ட பாலியல் ரீதியாக அத்துமீறினது ஒன்று. 2வது, மதமாற்றம் சார்ந்த குற்றச்சாட்டு. இது 2 தான் கீ இன்வெஸ்டிகேஷன் ஃபேக்டர்ஸாக இருக்க போதான். இதை இவங்களே இப்போ சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்னல் ப்ரோப் இருக்குல்ல, அதான் டிசிஎஸ்குள்ளே ஃபுல்லாக நடக்கிற இந்த விசாரணை, இதை ஃபுல்லாக தலைமையேற்று நடத்துறது இந்த சிஓஓ ஆர்த்தின்னு சொல்கிறாங்க. அதாவது சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷனில் இருக்க ஆர்த்தி அவர்கள். இவங்க இந்த எக்ஸ்பர்ட் டீம்ஸ், இந்த டெலாய்ட்லேருந்து வரவைக்கப்பட்ட எக்ஸ்பர்ட் டீம்ஸு, அப்புறம் இந்த லீகல் கவுன்சில் ட்ரை லீகல்னு இண்டிபெண்டன்ட் அட்வைசர்ஸை பேஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன் நடக்குன்றாங்க இன்டர்னலாக. இந்த ஃபைண்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் கண்டுபிடிக்கப்படுற விஷயங்கள் இது எல்லாமே ஓவர்சைட் கமிட்டி கிட்ட ப்ரெசென்ட் பண்ணப்படும். இவங்க அங்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக ரெக்கமெண்டேஷன் என்னென்ன அவங்க முன்வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. 2 தரப்பாக இது பிரிஞ்சிருந்தாலும் விசாரிக்கிறவங்க, அப்புறம் ரிப்போர்ட்டை பார்க்குறவங்க, அப்புறம் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அவங்களே சேர்த்து. இப்படி 2 தரப்பாக பிரிஞ்சிருந்தாலும் நம்ம ஒரு தரப்பாக தான் பார்க்கணும். பிகாஸ் டிசிஎஸ்க்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அது சார்ந்து இன்டர்னலாக இந்த ப்ரோபை கொண்டு போகிறாங்க. ஸோ நம்ம மைண்டில் ஒரு டீமாக மைண்டில் வச்சுப்போம். எதுக்கு இத்தனை டீமாக பிரித்து பார்த்தோம், அதான் நான் சேர்த்தே சொன்னேன். ஓகேவா? ரைட்டு. டிசிஎஸ் இங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் வெல்ஃபேரை கடைபிடிப்போம். உண்மைதான் மக்களே, இதில் மாற்றி பேசுறதும் இல்லை, அவங்க சொல்கிற எந்த விஷயம் உண்மைதான். இங்கே எம்ப்ளாயீஸோட சேஃப்டி அண்ட் டிக்னிட்டி இது எப்போவுமே நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இது போல் மதம் மாற்ற யாராவது ட்ரை பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா பாலியல் ரீதியாக அத்துமிடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்து சும்மாவே இருக்க மாட்டோங்க. 0 டாலரன்ஸ் பாலிசி நாங்கள் எப்போவுமே கடைபிடிக்குன்னு சொல்கிறாங்க டிசிஎஸ். இவ்வளோ விஷயம் அவங்க சொல்லிட்டாங்களா? இன்னொரு பக்கம் பேரலா இந்த NCW நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி தான் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாக இந்த விவகாரத்தில், இதை பற்றி விசாரிக்க போகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை SIT, இன்னொரு பக்கம் டிசிஎஸ்குள்ளே இன்டர்னலாக ப்ரோபு போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமனும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ இப்படி மல்டிப்ளாக எல்லாம் விசாரணை பண்ணியே ஆகணுமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஒரு தரப்பு மட்டும் விசாரித்தா ஒரு தரப்பு உண்மை, ஒருவேளை அது மட்டும் வெளியே வந்தால் என்ன பண்ணுவீங்க? 3 தரப்பை விசாரித்தா நிறைய ஃபைண்டிங்ஸ் முன்வைக்கப்படும். இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் அந்த முத்தரப்பு விசாரணை இருக்குல்ல, இதை வரவேற்கலாம்.
இது மத்தியில் இந்த கைது பண்ணப்பட்டிருக்காங்களே அவங்களோட பேரண்ட்ஸ் இப்போ ஊடகத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரஸா ரஃபிக் மெமோன்னு 35 வயசான ஒருத்தனை கைது பண்ணியிருந்தாங்க. இந்த நாசிக் டிசிஎஸில் பிபிஓ யூனிட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான். அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ பேசியிருக்காங்க. அவரோட அங்கிள் ஒருத்தர் பேசியிருக்காப்புல. என்ன சொல்கிறாரு, ஏங்க ஒட்டுமொத்த குடும்பங்களும் இப்போ ட்ரபுளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களே எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, அரெஸ்ட் பண்ணப்பட்ட பசங்களோட ஒட்டுமொத்த குடும்பங்களும் இப்போ என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸை முன் வச்சிருக்கீங்கன்னா எப்படி கஷ்டம் இல்லாமல் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு சதி பண்ணி நடக்கிற மாதிரி இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க அவர். அதுலேயும் பஜ்ரங் தள் இருக்குல்ல, அதோட பேரை வேற ஜாயின் பண்ணி பேசுகிறாப்புல. இவங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா இந்த ரஸாவோட அங்கிள் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பஜ்ரங் தள் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அது ஒரு பக்கம் போச்சு, இன்னொரு பக்கம் அவங்க பேரையே இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு பொண்ணுங்க, அதாவது இந்த விவகாரத்தில் ஏமாற்றப்பட்ட ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணோட குடும்பம் தான் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் பஜ்ரங் தளோட ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க. சரி கேட்குறேன்னு அவங்களே இறங்கி பண்ண போய் தான் விஷயம் இவ்வளோ பெருசாக மாறி இருக்கு. இந்த வழக்கில் விசாரணை போயிட்டு இருக்கும் போதே ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸு. அதுக்கப்புறம் திடீர்னு அவரை விடுவிச்சிட்டாங்க. ஓகே தப்பில்லைன்ற கமெண்ட் தெரியுதுன்னு விடுவிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் ப்ரெஷர் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாரு அவர். அண்ட் இது எல்லாமே பக்கா ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாருங்க அந்த நபர். ஓகே, இன்னொருத்தரை பற்றியும் சொல்லிடுறேன். தௌஃபிக் அட்டார், இவர் இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட இன்னொரு அக்யூஸ்டுங்க. அந்த 7 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களா, அது இன்னொரு அக்யூஸ்டு. இவரோட அப்பா என்ன சொல்கிறாரு, ஏங்க என் பையன் நல்லா படித்த பையங்க, பிசிஏ படிச்சிருக்கான், நானும் நல்லா படித்தவர் தான். அவரே சொல்கிறார், நானும் நல்லா படித்தவர் தான், என் ஒட்டுமொத்த குடும்பமும் நல்ல படிப்பறிவு இருக்கிற குடும்பம். அப்போ ஏற்பட்ட இந்த குடும்பம் எப்படிங்க இது போல் மோசமான செயலில் ஈடுபடுவோம்? வேலை கிடச்சி வேலை செய்ய போவாங்களா, இல்லைன்னா அங்கே போய் மத மாற்றம் சார்ந்து யோசிப்பாங்களா? என் பையன் இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக ஃபால்ஸாக இம்ப்ளிகேட் பண்ணப்பட்டிருக்கிறது. தப்பான விஷயங்களை சித்தரித்து இப்படி சிக்க வச்சிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே நான் ஒரு விஷயத்தில் உடன்படுறேங்க, அதை நான் உங்ககிட்ட ஓப்பனாக கன்வே பண்ணிடுறேன். நம்ம எப்போவுமே ஓப்பனாக சொல்லிவிடுவோம், அதை விட்டு மறைச்சி பேசுறதுலாம் இல்லை. அதாவது டெல்லி பிளாஸ்ட் இருக்குல்ல, அதில் சிக்கனாங்க பாருங்கள் பல பேரும், படிப்பறிவு இல்லாதவங்களா. டாக்டர் ரேஞ்சில் இருக்க பல பேர் மேலே சந்தேகம் போச்சு. சரி ஓகே ரைட்டு விடுங்க. இப்போதைக்கு என்ன நடந்துட்டு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 78 இமெயில்ஸு, வாட்ஸ்அப் சேட்ஸு, இது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஃபுல்லாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுற வேலையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பிகாஸ் இது போல் வழக்குகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எவிடன்ஸு. அண்ட் அந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்குல்ல, இதை கலெக்ட் பண்ணுற வேலையும் போயிட்டுருக்கு. பிகாஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்களாம், இந்த பர்டிகுலர் ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு போய் தான் இது போல் என்கிட்ட நடந்துக்கிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாம். அந்த ரெசார்ட்டுக்கு ஆஃபீஸர்ஸ் போயிட்டு அங்கே சில எவிடன்ஸை அவங்க ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அந்த ரெசார்ட்டில் சிசிடிவி கேமராஸ் இருக்கும்ல, அது சார்ந்து அனலைஸ் பண்ணுற வேலையவும் ஆரம்பிச்சிருக்காங்களாமா. ஸோ இப்போதைக்கு இந்த வழக்கோட நகரம் இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம், உங்களோட மத சண்டை சாக்கடை இருக்குல்ல, அதை தயவு செஞ்சு எல்லாரும் எடுத்து போடாதீங்க. ஒரு நியூஸை நாங்கள் கொடுக்குறோன்னா எங்களே உள்ளே எடுக்க ட்ரை பண்ணுறது, என் மனசு நினைக்கிறது நீ பேசணுன்றது, அதெல்லாம் வேணாம். பிரச்சனை இல்லாமல் ஒரு கேஸை நம்ம கடந்து போகணுமே தவிர அதை வச்சு 100 பிரச்சனை கிரியேட் பண்ணிடக்கூடாது. குறிப்பாக மத கலவரத்தை சொல்கிறேன். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அது என்ன, இஸ்லாமியர் தொடர்பு குற்றங்களில் மட்டும் மத பார்வை, மற்ற மதத்தினர் குற்றம் பண்ணால் அது அவன் பண்ண தப்பு அப்படின்றது, இஸ்லாமியர்கள் பண்ணால் அவங்க எல்லாம் இப்படி தான் இருக்கணுன்றது, எவ்வளோ கேவலமான மனுஷர் தெரியுமா இது? தெரிந்துங்கடா கொஞ்சமாச்சும். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், பெரும்பான்மைக்கு என்ன அர்த்தம்? சிறுபான்மையை காப்பாற்றுறது தான். சிறுபான்மைன்ற வார்த்தை பதமே இல்லைன்னா பெரும்பான்மைன்ற வார்த்தை பதமே இருந்திருக்காது. ஸோ நம்ம பெரும்பான்மை மெஜாரிட்டின்னு நல்லா தூக்கி சொல்லிக்கிறோம்ல நெஞ்ச நிமித்தி, அதுக்கு காரணம் சிறுபான்மையினர் தாயா. ஸோ அவங்கள காக்கணும், பெரும்பான்மை சிறுபான்மையை. அதை விட்டு அவங்கள மிதிக்கிற வேலையெல்லாம் பண்ணால், இந்த காடுகளில் பார்த்தீங்கன்னா ஜங்கல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க, பலமான மிருகங்கள் பலவீனமான மிருகங்கள் அடித்து சாப்பிட்றது, அதுதான் நாட்டுக்குள்ள சட்டமாக இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாது. நாளா சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒருவேளை இந்த வழக்கில் மதம் மாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, அது கடுமையாக தண்டிக்கப்படணும். அதுலலாம் 0 டாலரன்ஸ் பாலிசியை நம்ம கடைபிடிச்சாகணும். அதில் இந்த மார்க்கம் அந்த மார்க்கம் இல்லை, கட்டாய மத மாற்றம் சார்ந்து யார் ட்ரை பண்ணாலும் சட்டப்படி குற்றம் தான், தண்டனை கிடைச்சிதான் ஆகணும். ஏன்னா நீங்கள் எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவர வேணாலும் இருக்கலாம், பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அதுக்காக அந்த மார்க்கத்தவர்கள் தவறே பண்ணாலும் நான் போய் முட்டு கொடுத்து தான் நிற்ப நீங்கள் நின்னீங்கன்னா அதை விட கேவலமாக உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. குற்றத்தை பாருங்கள், குற்றவாளியை பாருங்கள், ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அந்த ஒரு போர்வுகளை கொண்டு வந்து ரேசிசம் இதுவும் ஒரு வகையில் அந்த கர்மத்தை பண்ணாதீங்க. அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இப்போ ஒரு செய்தி ஒன்று பிரேக் ஆகுதுன்னா மீடியா ரிப்போர்ட் பண்ணுறது எல்லாமே முதற்கட்ட தகவல்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் சில நாட்கள் போக போக விசாரணை அதிகாரிகள் சொல்ல தான் அடுத்த கட்ட செய்திகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதனால் மீடியா தகவல்களை அப்படியே கோர்ட்டோட தீர்ப்பு அப்படின்னு நம்பிடாதீங்க. ஏன்னா அது போல் பல பேர் நம்புறதுனால என்னவோ ஒரு விஷயத்தை பார்த்தா இதுதான்ப்பா
அதான் நாளே வழக்கு முடிஞ்சதான் நினச்சிக்கிறாங்க. எவ்வளோ பேர் முட்டாள்தனம் தெரியுமா இது? ஃபாலோ அப்பை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ்லாம் முடிஞ்சிட்டு தீர்ப்பு வழங்கப்படல, அது வரைக்குமே ஃபாலோ அப்பை பாருங்கள். அப்போ தான் ஒரு கேஸ் சார்ந்து 100% புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இன்பிட்வீனில் வர எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தகவல்கள் மட்டும்தான். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.